எதுக்கும் பயன்படாத உங்களோட கௌரவத்தை தூக்கி போட்டு திட்டங்களை பகிர்ந்துக்கோங்க. முன்னேற்றத்தை நோக்கி தான் நம்ம குறிக்கோள் இருக்கணும், அத மறக்காதீங்க. எப்பவும் இதே உத்வேகத்தோட இருக்கிறவங்கள தான் நம்ம எஜமானருக்கு பிடிக்கும். என்ன நான் எப்ப இத சொன்னேன்? அடுத்தடுத்து நடக்க போற மேட்ச்ல ஜெயிச்சீங்கன்னா இந்த உலகத்துல உங்களோட ரேங்கும் அதிகரிக்கும். உங்கள யாரு அதிக ரேங்க்ல இருக்காங்களோ அவங்க கௌரவிக்கப்படுவாங்க. இப்ப எஜமானர் பேசுவாரு. அது சரி. கடைசில டொமோயே சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எங்க உங்க திட்டங்கள் மத்தவங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பலவீனமாயிடுவீங்களோன்னு பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பலசாலிங்க இல்ல. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு திறமை இருக்குங்கிறத நான் முழுசா நம்புறேன். நன்றி எஜமானரே. அதனால இனிமே ஒன்னா சேர்ந்து பயிற்சி எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்பதான் நாம எல்லாருமே இன்னும் பலசாலிகள் ஆக முடியும். இந்த விஷயத்துல என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உடனே உங்க பயிற்சியை ஆரம்பிங்க. ஏன்னா கற்பனை உலகத்துல ரேங்கிங் சிஸ்டம் வரப்போகுது. இதுல ரேங்கிங் சிஸ்டம் வேறயா? இருந்தாலும் இதுக்கு நல்ல பேர் ஒண்ணு வச்சிருக்கலாம். கேட்கவே சப்புன்னு இருக்கு. மியா அவர்களே, உங்க லெவல் 1500. சீக்கிரம் பாரு என்னோட லெவல் என்னன்னு சொல்லு. டுமோய் அவர்களே, உங்க லெவல் 1340. என்னது? அப்ப நான் பண்ண 92க்கு பலனே இல்லையா? ஏன் இப்படி? அதான் ஏற்கனவே 1000 தாண்டிட்டியே. இது பத்தலையா உனக்கு?